ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் வீக்கே. 8வது ஊதியக்குழு சம்பள உயர்வு சம்மந்தமாக ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இன்னைக்கு தேதிக்கு வந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங் சேலரியே ரூபாய் 69,000 வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது எவ்வளவு சம்பள உயர்வு, ஸ்டார்டிங் சேலரியே 69,000, அது மட்டும் இல்லாமல் ஃபிட்மேன் ஃபேக்டர் அடிப்படையில் 3.833 கொடுக்க போகிறாங்களா. இந்த சம்பள உயர்வுகள் எல்லாமே எப்போ நம்ம கைக்கு கிடைக்கும், இதுக்கு இடைப்பட்ட காலங்களுக்கு நிலுவைத் தொகை வழங்கப்படுமா வழங்கப்படாதா, ஓய்வூதியர்களுக்கு என்ன அப்டேட், சம்பளதாரர்களுக்கு என்ன அப்டேட், அதே மாதிரி இது குடும்ப அலகுகளை எப்படி பிரிக்க முடியும், இதுக்கான சூத்திரம் என்ன, இது எப்பொழுது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற A to Z டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா 8வது ஊதியக்குழுவிடம் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியமாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 69,000 வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த முன்மொழிவு ஊதிய பொருத்தம் தொடர்பானது மட்டுமல்ல, இது வாழ்க்கை செலவுகளை கணக்கிடுவதற்கான முற்றிலும் புதிய முறையை அடிப்படையாக கொண்டிருக்கு. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது ஊதியக்குழு குறித்த முக்கிய அறிவிப்புகள் நிறைய வெளியாயிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ 8வது ஊதியக்குழுவை பொறுத்த வரைக்கும் 8வது ஊதியக்குழு பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக மத்திய அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தை தற்போதைய 18,000 69,000 உயர்த்துவதற்கான முன்மொழிவு ஒரு முக்கிய விவாத பொருளாக மாறியுள்ளது. எல்லாருமே பேசக்கூடியது இதுதான். ஸ்டார்டிங் சேலரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு 69,000, இது பாசிபிளா இல்லையா, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? ஸோ இதுதான் ஏன் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு தேதிக்கு 18,000 தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா இருக்கு. அது எப்படி பல மடங்கு உயர்ந்து 69,000 வழங்கப்பட முடியும், இது பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய விவாத பொருள். இப்போ இதுல முன்மொழியப்பட்ட பொருத்தல் காரணி இவ்வளவு ஹை கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இதுக்கு என்ன கணக்கீட்டுல இதை கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்மொழியப்பட்ட 3.833 3.833 பொருத்தல் காரணி விவாதத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இருந்தாலும் 69,000 என்ற தொகையானது மிகவும் விரிவான கணக்கீட்டின் அடிப்படையில் அமைந்துள்ளது. தேசிய மன்றம் கூட்டு ஆலோசனையின் குழுவின் NCJCM பணியாளர் தரப்பு பிரதிநிதிகள் குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிப்பதற்கான அளவுகளை திருத்த பரிந்துரைத்துள்ளனர். தற்போதைய முறையானது இன்றைய வாழ்க்கை செலவை உண்மையாக பிரதிபலிக்கவில்லை என்று அவர்கள் வாதிடுகின்றனர். அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த 18,000 இதுக்கான இந்த பொருளாதார சூழலை ரன் பண்றதுக்கு கரெக்டா இருக்காது. ஸோ ஒரு மத்திய அரசு ஊழியராக இருந்து சர்வே பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியா ஆவரேஜா பாத்தீங்கன்னா 69,000 இருக்கணும். அப்பதான் இந்த வாழ்க்கை சூழலுக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி NCJCM அப்படிங்கிற நிறுவனம், அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா கோரிக்கை விடுத்திருக்காங்க. இப்போ 69,000 கோரிக்கையின் பின்னணியில் உள்ள கணிதம், அதாவது 69,000 சொல்றாங்க. இதுல பேக்ரவுண்ட், இதுக்கு எல்லாமே என்ன கால்குலேஷன்ல இந்த கால்குலேஷன் வருது, எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒற்றை அளவுகோல்களை சார்ந்திருப்பதற்கு பதிலாக இந்த முன்மொழிவு பல காரணிகளை புதுப்பிப்பதன் மூலம் தேவை அடிப்படையிலான வாழ்க்கை ஊதியத்தை மறு கணக்கீடு செய்கிறது. இவற்றில் குடும்ப அளவு, வீட்டு வசதி, ஊட்டச்சத்து, அத்தியாவசிய சேவைகள் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை அடங்கும். 69,000 என்ற கோரிக்கையின் பின்னணியில் உள்ள முக்கிய கணக்கீடுகளின் விவரம் இதோ. ஸோ இதுல மெயினா இந்த 69,000 பாத்தீங்கன்னா பேசிக்கா கணக்குல இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல, ஓவரால் கால்குலேஷன்ல சொல்லியிருக்காங்க. குடும்பத்தோட அளவு, எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி அவங்களுடைய வீட்டு வசதி என்ன, ஊட்டச்சத்து, அத்தியாவசிய சேவைகள், அதே மட்டும் அவங்களுடைய திறன் மேம்பாடு, இது எல்லாத்தையுமே அடிப்படையை வச்சுதான் 69,000 இருக்கலே ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட கம்மியாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குடும்ப ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தும் இது மாறும். இப்போ 69,000 கோரிக்கையின் பின்னணியில் உள்ள முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NCJCM பணியாளர் தரப்பு பிரதிநிதிகள் சமர்ப்பித்த குறிப்பாணையின்படி குறைந்தபட்ச ஊதியத்திற்கான தற்போதைய சூத்திரம் இனி ஒரு அரசு ஊழியரின் குடும்ப செலவுகளை பிரதிபலிப்பதில்லை. முன்மொழியப்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்று தேவை அடிப்படையிலான ஊதிய கணக்கீடுகளுக்கான குடும்ப அலகை விரிவுபடுத்துவதாகும். அதாவது இதுக்கு முன்னாடி கணக்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 3 பேர் அப்படிங்கிற கணக்கில் பண்ணியிருப்பாங்க. இப்போ 5 பேர் அப்படிங்கிற கணக்கில் இந்த ஊதிய உயர்வு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்றேன். 7வது ஊதியக்குழு இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது ஊதியக்குழு ஊழியர், அவரது வாழ்க்கை துணை மற்றும் 2 குழந்தைகள் அடங்கிய 3 பேர் கொண்ட குடும்பத்தை அடிப்படையாக கொண்டு தனது கணக்கீடுகளை செய்தது. ஸோ ஒரு குடும்பத்துக்கு 3 பேர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் 7th பே கமிஷன்ல இந்த ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கணக்கிடப்பட்டுச்சு. இப்போ ஊழியர் தரப்பு இதை 5 பேர் கொண்ட குடும்பமாக உயர்த்த பரிந்துரைத்துள்ளது. இதில் சார்ந்திருக்கும் பெற்றோர்கள்
பெற்றோர்கள் மற்றும் மாமியார் மாமனாரும் அடங்குவர். அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு பெருசாக ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்பா அம்மா குழந்தைகள் அவங்களுடைய மாமனார் மாமியார் இல்லைன்னா அவங்களுடைய பெற்றோர் இந்த மாதிரி கணக்கிட்டு ஒரு குடும்பத்துக்கு ஆவரேஜாக 5 பேர் அப்படின்னு இருக்கும்போது ஸோ அவங்களுடைய ஊதிய உயர்வு கிட்டத்தட்ட 69,000 இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போது குடும்ப அழகுக்கான முன்மொழியப்பட்ட சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். முன்மொழியப்பட்ட சூத்திரத்தின்படி குடும்ப அழகு பின்வருமாறு அமையும். அது எப்படின்னா, பணியாளர் ஒரு அழகு, வாழ்க்கை துணை ஒரு அழகு. முன்பு வந்து பார்த்தீங்கன்னா இது 0.8ன்னு எடுத்துக்கிட்டாங்க. 2 குழந்தைகள் தலா 0.8 அலகுகள், மொத்தம் 1.6 அலகுகள். சார்ந்திருக்கும் பெற்றோர் மற்றும் மாமனார் மாமியார் இவங்களுக்கு 0.8 அலகுகள். இதன் கூட்டுத்தொகை 5.2 அலகுகளாகும். எளிதான கணக்கீட்டிற்காக தொழிற்சங்கங்கள் இதை 5 அலகுகளாக குறைத்துள்ளன. அதாவது ஒரு மத்திய அரசு ஊழியர் அவர் வந்து ஒரு அலகு, அவங்களுடைய துணைவர் அல்லது துணைவியார் இவங்களுக்கு ஒரு அலகு, 2 குழந்தைங்களுக்கு சேர்ந்து 0.8 அலகு, டோட்டலாக பார்க்கும்போது 1.6 அலகு 2 பேர்த்துக்கு தலா 0.8. அதே மாதிரி அவங்களுடைய பெற்றோரோ மாமனாரோ மாமியாரோ இவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 0.8 அலகுகள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5.2 அலகுகள் அப்படிங்கிறது வருது. அதாவது ஹஸ்பண்டு ஒய்ஃபு அவங்களோட குழந்தைங்க அவங்களோட மாமனார் மாமியார் இல்லைன்னா பேரண்ட்ஸ் இவங்க இது எல்லாத்தையுமே பண்ணும்போது 5.2 அப்படிங்கிற அலகு வருது. ஸோ இதை வந்து ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி 5 அலகுகளாக வந்து குறைச்சிருக்காங்க. அந்த 5 அலகு அடிப்படையில் வந்து இந்த ஊதிய உயர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊதிய சூத்திரத்தில் முன்மொழியப்பட்ட பிற மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்தப்பட்ட முறையின் ஒரு பகுதி தான் குடும்ப அலகு. ஓகேங்களா. குறைந்தபட்ச ஊதியத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் மற்ற செலவின அளவுகளை மாற்றுவதற்கு NCJCM முன்மொழிந்துள்ளது. இதில் அடங்குபவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் உடைக்காக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் சமீபத்தில் அளித்த பரிந்துரைகளின்படி ஒரு நாளைக்கு 3490 கலோரிகள் உட்கொள்வதை கருத்தில் கொள்வது. அதாவது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு உணவு தேவைப்படும் ஆவரேஜா. அதே மாதிரி வீட்டு செலவை மொத்த செலவில் 3% 7.5% அதிகரிப்பது. ஸோ வீட்டு செலவு அப்படிங்கிறது 3% இல்லாமல் 5% அந்த சம்பளத்தில் கால்குலேட் பண்ணணும். அடுத்தது ஊதிய சூத்திரத்தின் முன்மொழியப்பட்ட பிற மாற்றங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அது என்னன்னா, இந்த முன்மொழிவு எரிபொருள் மின்சாரம் மற்றும் தண்ணீருக்கான செலவுகளை மொத்த செலவினத்தில் 20% நிர்ணயிக்கிறது. ஸோ இவங்க எல்லாமே கால்குலேஷன் அடிப்படையில் 69,000 சொல்லியிருக்காங்களே. ஸோ அது எவ்வளவு பர்சன்டேஜ் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மின்சாரம் எரிபொருள் தண்ணீர் இது எல்லாமே 20%, திறன் மேம்பாட்டு செலவுக்கு 25%, திருமணம் பொழுதுபோக்கு பண்டிகைகள் மற்றும் பிற சமூக கடமைகள் தொடர்பான செலவுகளுக்காக கூடுதலாக 5%. ஊழியர் பிரதிநிதிகளின் கூற்றுப்படி இந்த புள்ளி விவரங்கள் ஒரு சராசரி மத்திய அரசு ஊழியரின் குடும்பத்தின் உண்மையான செலவின முறைகளை சிறப்பாக பிரதிபலிக்கிறது. ஓகேங்களா. அதாவது ஒரு குடும்பம்னு இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மின்சாரம் எரிபொருள் அது மட்டும் இல்லாமல் திறன் மேம்பாடு அவங்களுக்கு திருமணம் பொழுதுபோக்கு பண்டிகைகள் இதெல்லாமே இருக்கும். ஒரு குடும்பத்தில் 5-6 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஆவரேஜாக வந்து அந்த சேலரி வந்து டிவைட் ஆகணும். அதே மாதிரி இந்த ஊழியர் பிரதிநிதிகளோட கூற்றுப்படி இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே இந்தியாவில் இந்த பொருளாதார சூழலில் இப்படி போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 69,000 வழங்கினா தான் ஈவனாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களுடைய பொருளாதார சூழலையும் எல்லாத்தையுமே இந்த மத்திய அரசு ஊழியரோட சம்பளம் மூலமாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படிக்கான ஒரு சூத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது பொருத்தல் காரணி ஏன் 3.833 உள்ளது. அதாவது 3.833 உள்ளது. இருக்கலையே ஹையஸ்ட் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. இந்த அளவுக்கு ஏன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருத்தப்பட்ட கணக்கீடுகளின் அடிப்படையில் NCJCMின் பணியாளர் தரப்பு குறைந்தபட்ச மாதாந்திர அடிப்படை ஊதியம் 69,000 இருக்க வேண்டும் என்று கணக்கிட்டுள்ளது. தற்போதைய குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 18,000 இருப்பதால் இப்போ வந்து 18,000 தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி. இந்த திருத்தம் 3.833 என்ற பொருத்தல் காரணிக்கு வழிவகுக்கிறது. இந்த சேலரி பத்தாது இந்த பொருளாதார சூழல்ல அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு ஹைக்கா கேட்டிருக்காங்க. ஓய்வூதிய திருத்தங்களுக்கு இதே பொருத்தல் காரணியை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த ஊழியர் அமைப்பு வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. அரசாங்கம் எந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணையும் இப்போ வரைக்கும் குறிப்பிடலை என்றாலும் முன்மொழியப்பட்ட இந்த காரணியானது சமீப மாதங்களில் விவாதிக்கப்பட்ட 2 முதல் 2.5 வரையிலான வரம்பை விட மிகவும் அதிகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது 18,000 வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு 69,000 வந்து வரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது ரொம்பவே அதிகம். ஆனால் ஆல்ரெடி விவாதிக்கிறது என்ன அப்படின்னா 2 முதல் 2.5 வரைக்கும் உயர்வு இருக்கலாம். அதாவது
30,000 to 40,000 ஆவரேஜாக இந்த சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கிடப்பட்டு. ஆனால் இவங்களுடைய கோரிக்கை 69,000 இருக்குது. இப்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 69,000 குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் 3.833 பொருத்துதல் காரணி ஆகியவை ஊழியர் தரப்பிலிருந்து வந்த பரிந்துரைகளாகும். 8வது ஊதியக்குழு தனது இறுதி பரிந்துரைகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பிப்பதற்கு முன்பு இந்த முன்மொழிவுகளை ஊழியர் சங்கங்கள், பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் பிற சம்பந்தப்பட்டவர்களின் கருத்துக்களை ஆய்வு செய்யும். அதாவது இவங்க இந்த கோரிக்கை எதுக்காக வச்சிருக்காங்க, என்ன ரீசன், அதே மாதிரி இது மாதிரி ஏகப்பட்ட ஊழியர் சங்கங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. 55,000, 59,000, 50,000, 65, 69 இந்த மாதிரி ஏகப்பட்ட கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கைகள் எல்லாமே வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன இருக்குது, ஸோ இது மூலமாக எதுக்காக இவ்வளவு தூரம் கால்குலேஷன் பண்ணி என்ன கால்குலேஷனில் இவங்க கேட்டிருக்காங்க, இது வந்து நடைமுறையில் சாத்தியமா அப்படிங்கிற எல்லா கணக்கீட்டையும் கள ஆய்வு செஞ்சு ஃபைனலாக மீட்டிங்ஸ் எல்லாமே போட்டு தான் இதை வந்து ஃபைனல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மீட்டிங்ஸ் எல்லாமே தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு ஒரு தடவை, 2 நாட்கள், 3 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மாநிலங்களில் இந்த மீட்டிங்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அடுத்தது ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்து மத்திய அரசு இறுதி முடிவை வந்து எடுப்பாங்க. அது எப்படின்னா, ஆணையத்தின் இந்த திருத்தப்பட்ட முறையை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஏற்றுக்கொண்டால் அதன் தாக்கம் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்துடன் மட்டும் நின்று விடாது. முழு ஊதிய அமைப்பும் குறைந்தபட்ச சம்பளத்தின் அடிப்படையிலேயே கட்டமைக்கப்பட்டுள்ளதால் எந்த ஒரு ஊதிய உயர்வும் அனைத்து ஊதிய நிலைகளிலும் ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தும். இது உயர்வான அடிப்படை ஊதியத்திற்கும் அதற்கேற்றால் போல் படிகள் மற்றும் ஓய்வூதியங்களின் திருத்தத்திற்கும் வழிவகுக்கும். அதாவது பேசிக் சேலரி வந்து நம்ம இவ்வளோ வேணும், ஸ்டார்டிங் சேலரி இவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதை வந்து மாற்றி அமைச்சு கிட்டத்தட்ட 55,000, 60,000 இந்த மாதிரி கொடுக்குறாங்க, இல்லை 50,000 கொடுக்குறாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து தொடர் சங்கிலியாக இருக்கக்கூடிய அனைத்து வகையான டிஏ, ஹெச்ஆர்ஏ, அதே மாதிரி அதர் அலவன்சஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே டெஃபினட்டாக ஹைக் ஆகும். பேசிக் பே ஹைக் ஆகும்போது அது கூட இருக்கக்கூடிய அதர் அலவன்சஸ் எல்லாமே, அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து உயர்வு வரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் சேலரி 69,000 கேட்குறாங்க நிலை 1 ஊழியர்களுக்கு. இப்படி பார்க்கும்போது இன்னும் நிலை 5, 6, 10, 18 இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய சேலரி ஆல்ரெடி ஹைக்கில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ஃபிட்மேன் ஃபேக்டர் அடிப்படையில் கணக்கிட்டால் இன்னும் பல மடங்கு, பல லட்சங்கள் வந்து ஊதிய உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்தியாவில் இந்த சூழ்நிலையில் நிதி நிலைமைக்கு கரெக்டாக வருமா அப்படிங்கிறத கணக்கிட்டு தான் இந்த மீட்டிங்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இன்றைக்கி தேதிக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழுவாக சேர்ந்து கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி தேதிக்கு போயிட்டுருக்கு. ஆவரேஜாக 2 முதல் 2.5 வரைக்கும் இந்த ஃபிட்மேன் ஃபேக்டர் அடிப்படையில் ஊதிய உயர்வு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் எல்லாமே கணிச்சிருக்காங்க. ஸோ கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த 2.57 ஃபிட்மேன் ஃபேக்டர் அடிப்படையில் கொடுத்தாவே ஸ்டார்டிங் சேலரி 30,000 to 45,000 வரைக்கும் உங்களுடைய ஊதிய உயர்வு, அதாவது மத்திய அரசு ஊழியராக போனீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியை 30,000 ரூபாய்க்கு மேலே 45,000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கும். மினிமமாக இல்லை ஆவரேஜாக 2.5 வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற சமயத்தில் சப்போஸ் 3.5 எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுடைய ஊதிய உயர்வு 50,000 தாண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போது இந்த கேட்டகரியில், இந்த ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதிக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.